வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஐசிசி உலகக்கோப்பை 2024 T20 கிரிக்கெட் தொடர் வர ஜூன் மாதம் நடக்க போகுது. அதுக்கு தயாராகிறதுக்காக சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கான எதிரான T20 தொடர்களை வின் பண்ண இந்தியா தென்னாப்பிரிக்கா தொடரை சமன் செஞ்சாங்க. இந்த தொடர்ல ஸ்பின்னரா குல்தீப் யாதவ், ரவி பிஸ்னோய் போன்ற பிளேயர்ஸ் விளையாடினாங்க. அதனால அந்த 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் உலகக்கோப்பையில முதன்மை ஸ்பின்னரா விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால மற்றொரு நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சஹாலுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாகிருக்கு. 2016 அறிமுகமாகி குறுகிய காலத்திலேயே வெள்ளைப்பந்து கிரிக்கெட்ல முதன்மை ஸ்பின்னரா உருவெடுத்த அவரு 2021 வாக்குல ஃபார்மை இழந்து தடுமாறினாரு. அதனால 2021 T20 உலகக்கோப்பையில அவரை கழட்டிவிட்ட பிசிசிஐ அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ ஐபிஎல் தொடர்ல ஊதா தொப்பியை வின் பண்ணி ஃபார்முக்கு திரும்பின சஹால் 2022 T20 உலகக்கோப்பையிலையும் தேர்வு செய்யப்பட்டாலும் விளையாடுற 11 பேர் அணில அஸ்வினுக்கே இடம் கிடைச்சது. அந்த வரிசையில 2024 T20 உலகக்கோப்பையிலையும் அவர் கழட்டிவிடப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில இந்தியாவிலேயே எதிரணி பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம தைரியமா பந்து வீசி விக்கெட்ஸ் எடுக்கிற ஸ்பின்னரா சஹால் உலகக்கோப்பையில தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் கேட்டுக்கிட்டாரு. இதை பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நான் மற்ற பிளேயர்ஸை விட சஹாலுக்கு முதன்மை ஸ்பின்னரா முன்னுரிமை கொடுப்பேன். அவர் ஏன் கழட்டி விடப்படுறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கான காரணம் அவருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நம்ம நாட்டுல அவரை விட சிறந்த லெக் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னு நான் கருதல. நம்ம கிட்ட அவரை விட தைரியமான ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னும் நினைக்கல. அவர் மிகவும் கூர்மையா செயல்படக்கூடிய மனசை கொண்டவர். அவருக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜாவை 2வது ஸ்பின்னரா நான் செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை நான் ஆஃப் ஸ்பின்னரா தேர்வு செய்வேன். வெஸ்ட் இண்டீஸ்ல இதுக்கு முன்னாடி நான் விளையாடி இருக்கேன். அங்க எப்பவும் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கும். அங்க கிட்டத்தட்ட இந்தியாவை போன்ற மைதானங்கள் இருக்கும். அதனால நீங்க சரியான பிளேயர்ஸை தேர்வு செய்யறது அவசியம். அங்க அசத்துறதுக்கு உங்களோட அணியில குறைஞ்சது 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.